உங்களுடைய வாஞ்சைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவனை நேசிக்க வேண்டும், இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய தாகத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இட் இஸ் சோ அமேசிங். அப்படிப்பட்ட ஒரு சில மக்களாக கூடி நாம் ஐக்கியம் கொள்ளவும், அதோடு இந்த வேதத்தை தியானிக்கவும், அதிலும் மிகவும் முக்கியமாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். அநேக இடைவெளிகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து செய்ய அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கிறபடி ரோமருக்கு எழுதின நிருபம்தான் மிக தெளிவாக கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பதை அறிந்திருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களிலே அந்த சுவிசேஷத்தின் நாயகராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அற்புதங்கள், அவர் செய்த காரியங்கள், அது மாத்திரமல்ல கடைசியாக அவர் இந்த ரட்சிப்பின் காரியத்தை செய்து நிறைவேற்றின அந்த சரித்திரபூர்வமான நிகழ்ச்சியை நாம் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். அவைகளை 4 கோணத்திலே மிகவும் அழகாக 4 அப்போஸ்தலர்கள் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தேவன் நமக்கு அதை அருளி இருக்கிறார். What an amazing account of our own Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ரெக்கார்ட். அமேசிங். சோ ஆனால் அந்த சுவிசேஷ நாயகர், சுவிசேஷங்களிலே நாம் காணும் அந்த சுவிசேஷ நாயகராகிய கிறிஸ்து என்கிற நபர், அவர் சிலுவையிலே அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி, அதற்கு பின்பு அதன் மூலமாக ஒரு தனி மனிதனுடைய, தனி மனுஷியினுடைய வாழ்க்கையிலே இந்த அவர் செய்து முடித்த சரித்திரத்திலே அவர் செய்து முடித்த இந்த காரியம் எப்படி அது ரட்சிப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரே வேத பகுதி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரையிலும் நாம ட்ரேஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அந்த பாதையை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த சுவிசேஷத்தினுடைய தேவை, why gospel என்பதை நாம் முதல்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 அதிகாரங்களிலேயுமே அந்த சுவிசேஷத்தினுடைய தேவை ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம். அதை ரொம்ப பிரீஃபாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மனதிலே அதை கொண்டு வரலாம். அந்த பேசேஜஸ் உங்களுக்கு முன்பதாக நிச்சயமாக வரும் என்று நினைக்கிறேன். 1, தேவ கோபாக்கினை. 2வது பாவம். மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவனும் எந்த சந்ததியில் ஆனாலும் சரி, வாட் எவர் ஜெனரேஷன் இட் மே பி, ஸ்திரீனிடத்திலே பிறக்கிற எந்த மனிதனும் எந்த மனுஷியும் பாவியாக பிறக்கிறான், பாவியாக பிறக்கிறாள். ஆதாமுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் இருக்கிறது என்பது, இப்போ அவர்கள் பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறபடினாலே அல்லது பாவிகளாகவே பிறக்கிறபடினாலே தேவன் அருளி இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிவதில்லை என்கிற காரியம். சோ தேவன் நியாயப்பிரமாணத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது தான் படைத்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம், அல்லது சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். சோ இந்த சட்டதிட்டங்களை அவனால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையிலே அவன் பாவியாக இருக்கிறான் என்பதை நாம பார்த்தோம். இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ஆகையினாலே inevitably he is under the wrath of God. Every man
and every woman who is born into this world, இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் கடவுளுடைய பிரமாணங்களை கீழ்ப்படிய இயலாத நிலைமையிலே பிறக்கிறபடினாலே அவர்கள் தேவ கோபாக்கினையையும் சைமல்டேனியஸாக சுமந்தவர்களாகவே பிறக்கிறார்கள், சுமந்தவர்களாகவே திரிகிறார்கள். அப்படியானால் என்ன விமோச்சனம் இருக்கிறது? அவன் இந்த தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, உக்கிர கோபாக்கினையிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று அறியாத நிலைமையிலே, அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் முடிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே தான் மனிதனை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஒரு கோர்ட் ரூம்ல பார்க்கிறோம். சோ மனிதன் இருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் அங்கே நிற்கிறான். நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். சோ ஒருவனும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கிக் கொள்ள முடியாத விதத்திலே அப்படி இருக்கும்போது அந்த 21 26 வரையிலும் அந்த வசன பகுதிதான் கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பதை பார்த்தோம். இப்படி நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவிலே ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். சோ அதுல 5 காரியங்களை நாம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த கிரியையினாலே மாத்திரம் என்பதை நாம பார்த்தோம். என்ன கிரியை செய்து முடித்தார் என்றால், நம்மேல் வர இருந்த அந்த தேவ கோபாக்கினையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய உங்களுடைய ஸ்தானத்திலே சப்ஸ்டிடியூஷனரி டெத் என்று சொல்வார்கள், அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டபடியினாலே அந்த என்மேல் வர இருந்த தேவ கோபாக்கினை அவர் மேல் வந்தது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை கோப நிவாரண பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற காரியம். 2வது, இந்த காரியம்தான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற காரியம். 3வது, இது விசுவாசத்தினாலே மாத்திரம் சாத்தியமாகும், மனிதனுடைய கிரியைகளினாலே அல்ல, மனிதனுடைய முயற்சியினாலே அல்ல, தேவன் தாமே அருளுகிற விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பு உண்டாகிறது என்று பார்த்தோம். 4வதாக, இது கிருபையினாலே உண்டாகிறது, அல்லது இது முற்றிலும் இலவசமான ஈவாக கொடுக்கப்படுகிறது. எந்த மனிதனும் அதை தன்னுடைய மெரிட்னாலே அல்லது தன்னுடைய நற்கிரியைகளினாலும் தான் நல்லவனாக வாழ்வதனாலும் இதை சம்பாதித்து கொள்ள முடியாது. இது ஒவ்வொரு மனிதனுக்காகவும் விசுவாசிக்கிற மனிதனுக்காக சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஈவாக ஒரு மனிதன் ஒரு நடுங்கிய கைகளோடு கூட, நொறுங்கிய இருதயத்தோடு கூட, நடுங்கிய கைகளோடு கூட, அதை நொறுங்கிய இருதயத்தோடு கூட அதை தேவனிடத்திலிருந்தே இலவசமாக பெற்றுக்கொள்ளதான் முடியும். அதற்கு பெயர் தான் கிருபை என்று சொன்னோம். சோ கிருபையினாலே மாத்திரம் என்கிற 4வது காரியம். 5வது, இந்த ரட்சிப்பு என்பது மனிதனுக்கு ஏன் இவ்விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் ஒருவரே மகிமைப்படும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த 5 காரியங்களும் இந்த 21வது வசனம் முதல் 26 வரை இருக்கிறது என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து 27 முதல் 31 தான் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே 3 காரியம். இந்த ரட்சிப்பு ஏன் இவ்விதமாக மிக குறிப்பாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக செக்குலர் வேர்ல்டுல மனிதர்கள் பேசுகிற விசுவாசம் அந்த நம்பிக்கை அல்ல. இந்த கிறிஸ்தவ விசுவாசம் என்பது சற்று வித்தியாசமானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தன்னைத்தானே வெறுமையாக்குவது என்பது
அது ஒரு டெஃபினிஷன். என்னிலே ஒன்றுமில்லை என்று அதை வெறுமையாக பெற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ ஏன் இப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 27 முதல் 31 வரையிலும் அதிலே 3 காரணங்கள் என்று பார்த்தோம். ஒன்றாவது காரணம், இது மேன்மை பாராட்டுதலை நீக்குகிறது, அல்லது மனிதன் பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை இவ்விதமாக வடிவமைத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய பெரிய பிரச்சனை அவன் தான் எதையும் சாதித்து விடலாம் என்கிற அந்த பெருமை ஒரு தேவனுக்கு அருவருப்பான, மிக மிக அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே எந்த மனுஷனும் இம்மி அளவும் தான் பெறுகிற ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக அவரே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். வாட் an amazing thing. அது ஒன்று. இரண்டாவது, இந்த விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெறும் இந்த காரியத்தை ஏன் இப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், யூதருக்கும் சரி கிரேக்கருக்கும் சரி, இந்த 2 குரூப்புக்கும், அந்த 2 பேருக்கும் ஒரே முறையிலே இந்த ரட்சிப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். ரொம்ப குயிக்கா போயிருவோம். 3வது குறிப்பில தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். 3வது குறிப்பு 31வது வசனத்திலே இருக்கிறது. தயவு கூர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நிதானமாக அதை பாருங்கள். 27 முதல் 31 வரையிலும் நான் உங்களுக்காக தெளிவாக நிறுத்தி வாசிக்க முயற்சி செய்கிறேன். நீங்கள் அதை தெளிவாக பின்பற்றுங்கள். அதன் பின்பு 31ஆம் வசனத்திற்கு நம்ம திரும்ப வருவோம். 27, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். 29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை, அதாவது விருத்த சேதனம் உள்ள யூதர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் 31, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. 31வது வசனத்துக்கு வருவோம். அதுதான் நம்முடைய டாபிக். இப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடினாலே, அல்லது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறதுனாலே, யூதர்கள் அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஏற்கனவே பெற்றவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலே, நீர் இப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுதல் என்பதை இவ்வளவு வலியுறுத்தி நீர் போதிக்கிறீரே, அப்படியானால் நியாயப்பிரமாணம் வேஸ்டாக கொடுக்கப்பட்டதா, அல்லது நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நீர் நியாயப்பிரமாணத்தை அவமதிக்கிறீர், நீர் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறீர் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அல்ல, இப்படி விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவதினாலே, இப்படி விசுவாசிக்கிறவர்களை தேவன் தாமே நீதிமான்கள் என்று தீர்க்கிறபடினாலே நியாயப்பிரமாணம் ஒருபோதும் அவமாக்கப்படவில்லை, மாறாக நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுகிறது என்று. அருமையானவர்களே, இது 2 விதத்திலே நடைபெறுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதுல முதலாவது காரியத்திலே நான் அதிகம் நிற்க விரும்பவில்லை, ஏற்கனவே நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நம்மில் அநேகர் கேட்ட அந்த காரியம், அதற்கு நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. மிகவும் பிரீஃபாக அதை நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தை 2 விதங்களிலே நிறைவேற்றுகிறோம். ஒன்று, நம்முடைய அந்த நீதிமான் ஆக்கப்படுகிற
அந்த காரியத்திலே நாம் நிறைவேற்றுகிறோம். அதை ஆங்கிலத்திலே ஜஸ்டிபிகேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். வேதம் அப்படி அழைக்கிறது. சோ அந்த ஜஸ்டிபிகேஷன்ல நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் அவமாக்கவில்லை, மாறாக நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி என்றால், அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவேற்றப்படுகிறது. சோ நம்முடைய அந்த 2வது குறிப்புக்கும் பயனுள்ள விதத்துல இன்னொரு வசன பகுதிக்கு நாம் திரும்புவோம். இதிலே ஒரு விரலை நாம் வைத்துக் கொண்டவர்களாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 8வது அதிகாரம் 1-2 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து உங்களுடைய வேதாகமத்திலே மிக கவனமாக பாருங்கள். இந்த நாளிலே ஆண்டவருக்கு சித்தமானால் அநேக வசனங்களை நாம் படிப்போம். ஆனா நீங்க என்னோடு கூட ரொம்ப குயிக்கா டிராவல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். மிகவும் வேகமாக என்னோடு கூட வர முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ நான் முதலாவது பார்க்கிற குறிப்பை திரும்பவும் ஞாபகத்துல கொண்டு வாருங்கள். நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்திலே நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிலைநிறுத்துகிறோம்? நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, இல்லாததாக்கவில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் அல்லது நிலைநிறுத்துகிறோம் என்கிற காரியம். சோ 8வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு வருவோம். அதற்கு முன்பதாக 7வது அதிகாரம் 25 வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். சோ இந்த வசனம் இடையில இருந்து எடுக்கிறதுனால ஒருவேளை ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். இந்த 24வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிர்பந்தமான மனுஷன் நான், அதை வாசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தை மரண சரீரம் என்று சொல்லுகிறார், ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சரீரம் என்று சொல்லுகிறார் என்றால், 25வது வசனத்துல நான் இப்போ என்ன வாசித்தோம் என்றால், என்னுடைய மனதளவிலே தேவன் அருளிய நியாயப்பிரமாணத்தை நான் நேசிக்கிறேன், தேவன் அருளிய நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு எனக்குள்ளே என்னுடைய மாம்சத்தினாலே நான் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், அல்லது பாவம் என்கிற ஒரு காரியம் என் இருதயத்திற்கு உள்ளே இருந்து என்னை நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறார். 8வது அதிகாரத்தின் முதல் வசனம் மிக 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 ஆறுதலாக வருகிற ஒரு வசனம். இது ஜஸ்டிபிகேஷனை குறிக்குது, அதாவது நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை. 8:1 வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுல இடையில வருகிற ஒரு ஃப்ரேஸ் நான் விட்டுட்டு வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation. ஆனா முந்தின அதிகாரத்தில் அவர் புலம்புகிறார், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும், அதாவது நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பும் இந்த பாவம் எனக்குள்ளே கிரியை செய்கிறதே, நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிற பாவங்களை நான் செய்து விடுகிறேனே. எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான்! ஏன் அப்படி வருகிறது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, ஆனாலும் இந்த பாவம் எனக்குள்ளே ஏன் வருகிறது? ஆனால் எனக்கு ஆறுதலாக இருக்கிற காரியம், அப்படி பாவங்கள் வந்தாலும் நான் நினைவு கூற வேண்டியது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டபடினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கு கில்ட், அதாவது எனக்கு குற்ற உணர்வு இருக்க வேண்டியதில்லை. நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல. நித்திய கோபாக்கினை என் மேல் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அந்த 8:1.
அது எப்படி அப்படிங்கிறத 2-3 வசனங்களை சொல்லுகிறார். தெளிவாக பின்பற்றுங்கள். நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இதை முடிஞ்சா ஹைலைட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை முடிந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிறிஸ்து இயேசுவினாலே, அதாவது கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசித்ததினாலே இங்கே ஒரு புதிய பிரமாணம் ரிலீஸ் ஆகிறது. என்ன? அதற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்றால், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். த லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட், லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட் என்கிற ஒரு பிரமாணம். இது என்னன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. தொடர்ந்து வாசித்தரலாம், ஏன்னா இது நம்முடைய பாயிண்ட் இல்ல. அது எப்படி எனில், நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்திலே அது என் வாழ்க்கையில் நடந்த போது, அல்லது தேவன் தாமே அதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்த போது என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அதை இப்படி படிக்க வேண்டும். என்னுடைய மாம்சத்தினாலே இந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள நான் பலவீனமாக இருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே என்னால் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, நான் வாசிக்கிற அந்த முறையை பின்பற்றுங்கள், தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே என்னுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். What an amazing thing. My sin was condemned on a flesh. இன்னொரு மாம்சத்திலே, இன்னொருவருடைய மாம்சத்திலே ஒரு பெர்ஃபெக்டான, ஒரு பரிபூர்ணமான தேவ குமாரனாகிய அல்லது காட் மேன் என்று சொல்லப்படுகிறவருடைய அவருடைய மாம்சத்திலே இந்த ஆக்கினை, அது தேவன் தாமே என்னுடைய பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். He has condemned it. ஆகையினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. What an amazing thing. So அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப பிரீஃபாக நான் சொல்லிவிடுகிறேன். இந்த பாவியாக, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவியாக ஆக்கினை தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிறவனாக, நித்திய கோபாக்கினையை சுமந்து கொண்டிருக்கிறவனாக, நித்திய நரக ஆக்கினையை என் தலையின் மேல் சுமந்து கொண்டிருந்தவனாக வந்து நிற்கிறேன். அப்பொழுது இந்த டிவைன் கோர்ட் ரூம்ல தேவன் என்னை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ இத்தனை காலம், ஒருவேளை இது என்னுடைய 20வது வயதிலே நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 30வது வயதிலே நடக்கிறது என்றால், இந்த 30 ஆண்டுகள் நீ என்னுடைய நியாயப்பிரமாணத்தை, நல்ல கவனிங்க, நீ என்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த 30 ஆண்டு காலமாக உங்களுடைய ஏஜ், நீங்க ரட்சிக்கப்பட்ட ஏஜ் அதுல கொண்டு வாங்க. சோ 30 ஆண்டு காலமாக அல்லது 20 ஆண்டு காலமாக எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள் என்னுடைய கற்பனையை மீறி நடந்தாய். அந்த மீறுதல்கள் ஒவ்வொன்றுக்கும் உன்னை நான் நரகத்துக்கு அனுப்ப முடியும். ஆனால் அந்த ஒவ்வொன்றினுடைய நரக தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மாத்திரம் இல்ல, அவர் 33, நல்ல கவனிங்க, 33.5 ஆண்டுகள் அவர் பிறந்ததிலிருந்து அவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த வயது தொடங்கி ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆகையினாலே நீ இந்த 30 ஆண்டு அல்லது 20 ஆண்டு உன்னுடைய கீழ்ப்படியாமையை நான் நீக்கி போட்டு
என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் 33.5 வருடம் கீழ்ப்படிந்திருக்கிறாரே, அதை தான் நம்ம ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் என்று சொன்னோம். அதை உன்னுடைய கீழ்ப்படிதலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாட் an amazing thing. ஒன்று, அது ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆக்டிவ் ஒபீடியன்ஸ். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த 33.5 ஆண்டுகள் உயிரோடு இருந்து அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன செய்து எதை நிறைவேற்றினார் என்றால், நல்ல கவனிங்க, நான் இந்த கடந்த 30 ஆண்டு, உதாரணமாக 30 ஆண்டிலே ரட்சிக்கப்பட்டால், இந்த 30 ஆண்டுகள் நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தபடியினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களுக்கு நித்திய சாபம் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்குரிய அந்த மரண தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அது அவருடைய passive obedience. So இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 2 தரப்பில் உள்ள அல்லது 2 தரமான 2 விதமான அந்த கீழ்ப்படிதலையும் என்னுடைய கீழ்ப்படிதலாக, உங்களுடைய கீழ்ப்படிதலாக அவர் எண்ணினார். கவுண்டட் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய அக்கவுண்ட்ல அதை மாத்திட்டாரு, டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. ஆகையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஓகே, இது நம்முடைய குறிப்பல்ல. சோ இதனால நல்ல கவனிங்க, இப்படி நான் விசுவாசத்தினாலே இலவசமாக நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த விதத்திலே என்னுடைய ஜஸ்டிபிகேஷன்ல நியாயப்பிரமாணம் அவமாக்கப்படவில்லை, மாறாக நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, வித் திஸ், இதோட சேர்ந்து நம்ம அடுத்த மெயின் பாயிண்ட்க்கு, இன்றைக்குள்ள குறிப்புக்கு இப்போதான் வரோம். சோ என்னன்னா, ரெண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய ஜஸ்டிபிகேஷன்ல மாத்திரம் இல்ல, அதாவது நாம் நீதிமானாக்கப்படுதலிலே மாத்திரமல்ல, அது ஒரு குறிப்பிட்ட நாளிலே நடக்கிறது, அல்லது நாம் ரட்சிக்கப்படுதல் என்கிற காரியம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நடக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து நான் அன்றாடம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ப்ராசஸ்ல நான் வருகிறேன். நான் என்று ரட்சிக்கப்படுகிறேனோ அன்று என்னுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ப்ராசஸ் அன்றுதான் தொடங்குது. சோ அதுலயும் நல்ல கவனிங்க, அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது ரொம்ப முக்கியமான காரியம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீதிமானாக்கப்பட்டுட்டேன், அதனால எனக்கு நியாயப்பிரமாணம் இனிமே வேண்டியதில்லை. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணம் இனி, அநேகர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. அது உண்மைதான் ஒரு விதத்துல. ஆனா நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியதில்லை. இன்னும் அநேகர் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல அருமையானவர்களே. நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பெயர்தான் பரிசுத்தமாக்கப்படுதல். ஆனால் இது பழைய முறைமையிலே அல்ல, அல்லது என்ன, என்னுடைய மாம்சத்தின்படி நான் முயற்சி செய்து கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் அல்ல, வேறு ஒரு முறையிலே. அதைத்தான் நாம் இன்று கொஞ்சம் பிரீஃபா, கொஞ்சம் வேகமா கற்றுக்கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். அருமையானவர்களே, நல்லா இந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க கிராஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பிரீஃபா சொல்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷனை, நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் எப்ப தொடங்குதுன்னா, நம்ம ரட்சிக்கப்படும் போது தொடங்குது. அது தொடங்கி நாம் மரிக்கிற வரையிலும் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், அதை ஆங்கிலத்திலே சாங்டிபிகேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த சாங்டிபிகேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கிற இந்த விதத்திலே நான் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்முடைய டாபிக்.
அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கறதுக்கு எஸ்ராவுக்கு போகணும். அது நான் இப்ப போகல, உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வாங்க. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், நம்ம வாசித்த அந்த 3வது வசனத்துக்கு பிறகுள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி திரும்பியும் என்னை பாருங்க, என்னை கவனிங்க. 5 காரியங்கள் அல்லது 5 எலிமெண்ட்ஸ், 5 அம்சங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 5 எலிமெண்ட்ஸ் யூ நீட் டு ஃபாலோ மீ வெரி குவிக்லி. ரொம்ப வேகமாக, ஆனால் 5க்கும் நான் வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கடினமான வேலை தான். லெட் அஸ் ட்ரை டு டூ தட். முடியலைன்னா அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதை மாத்திரம் பின்பற்றி வாங்க. இந்த நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ப்ராசஸுக்கு அல்லது இந்த நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற இந்த காரியத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பை நிலைநிறுத்துகிறது எப்படி என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் 5 அம்சங்களை நாம் கேட்ச் பண்ண வேண்டியது அவசியம். இது ரொம்ப முக்கியமானது. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி வேணாலும் பரிசுத்தமாகலாம், அதாவது என்னுடைய சுய முயற்சியினாலே நான் பரிசுத்தமாகலாம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை டு a certain extent உங்களுடைய சுய முயற்சியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அல்லது பரிசுத்தமாக முயற்சி செய்தாலும், கொஞ்சம் அச்சீவ் பண்ணாலும், அது தேவனுடைய சமூகத்திலே நிச்சயமாக 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 அங்கீகரிக்கப்படாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். ஆகையினாலதான் இது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய RLTC கிளாஸ்ல இந்த சாங்டிபிகேஷன் இந்த என்கிற காரியம் அது ஒரு ஃபுல் டே எடுக்கும் ஆக்சுவலா. ஸோ அதை வேகமாக 5 அம்சங்களை நாம கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற காரியம். அதை தான் இந்த ரோமர் 8வது அதிகாரம், தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வேகமாக வாசிக்கிறேன். அதிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது நாம் வாசிக்க வேண்டியது 4வது வசனம். ப்ளீஸ் லுக் இன்டு யுவர் பைபிள். உங்களுடைய வேதாகமத்தை பாருங்கள். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். அது 3வது வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 3வது வசனத்தை திரும்பியும் 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 தயவு செய்து வாசிங்க. அமேசிங்கான வசனம். 4வது வசனத்துக்கு இப்போ வாரோம். நல்ல கவனிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அமேசிங். பாருங்க, நம்ம அந்த 3வது அதிகாரம் 31வது வசனத்துல வாசித்ததோட இதை கனெக்ட் பண்ணுங்க. சோ நல்ல கவனிங்க. நான் ரட்சிக்கப்படும் போது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நல்ல கவனிங்க. நாம் மறுபடியும் பிறந்தது அல்லது ரட்சிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே. அதுல பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் மிக மிக அதிகமாக அடங்கி இருக்கிறது. He is the third person of the Trinity. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஏன்னா இன்று நம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை விதவிதமாக நாம புரிந்து கொள்ளலாம். அநேகர் பலவிதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் மிகவும் அமைதியாக, ஆனால் மிகவும் வல்லமையான விதத்திலே நம்மிலே கிரியை நடப்பிக்கிற அந்த திருத்துவத்தின் 3வது நபர். He is God. He is God himself. So 4வது வசனம். நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட போது நான் எப்படி நடக்க ஆரம்பிக்கிறேன் என்றால் ஆவியிலே நடக்க ஆரம்பிக்கிறேன். சோ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டிருக்கிறார். சோ முதலாவது நாம பார்க்க வேண்டியது இந்த வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம்.
இந்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறபடியினாலே, அது எதற்காக இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்றால், அந்த செகண்ட் பார்ட்டை திரும்பியும் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு, அதாவது நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை நான் கீழ்ப்படியும்படியாக, நியாயப்பிரமாணத்தை அவமாக்கும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நான் அவமாக்கும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை அல்ல தட்டும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தையும், ஒவ்வொரு கற்பனையையும், ஒவ்வொரு கட்டளையையும் நான் கீழ்ப்படியும்படியாக ஆவியிலே நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டிருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் அது முதல் எலிமெண்ட். அதுல ஒரு சப்செக்ஷன் ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்கள் என்கிறது. இன்னொரு வசனத்திற்கு வாருங்க, 5வது வசனம் தொடர்ந்து. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சோ இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனுடைய குணாதிசயங்கள் ஒரு 4-5 கொஞ்சம் வேகமாக அதுல இருந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஒண்ணு, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், அதாவது நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தையை நிலை கொடுக்கிறார். He is giving the mindset of the spirit. Amazing thing, அருமையானவர்களே. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் எழுதுகிறார், இந்த மறுபடியும் பிறவாத ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இந்த வேதாகமத்துல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எதை படிச்சாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. சமீபத்துல என்னுடைய RRTC ஒரு கிளாஸ்ல படிச்சவங்கிட்ட நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புரிஞ்ச மாதிரி இருந்து எனக்கு புரியல. சோ அருமையானவர்களே, புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஏன்னா இந்த வேத வசனம் இட் இஸ் த ஹெவன்லி மைண்ட் செட், அல்லது அது தேவனுடைய மைண்ட், தேவனுடைய மனதை இந்த வேதாகமும் நமக்கு எழுத்து வடிவிலே வெளிப்படுத்துகிறது. சோ தேவனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய மைண்ட் செட் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது நான் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அல்லது நீதிமானாக்கப்படும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறார் அல்லவா. He is giving a heavenly mindset. What an amazing thing. அது ரொம்ப முக்கியம். சோ ஆவியினால் நடத்தப்படுதல் ஒன்று, 2வது ஆவியின் சிந்தை எனக்கு அருளப்படுகிறது. 3வது, அதை தொடர்ந்து வேகமா வாசித்துட்டு வரேன், அந்த குறிப்புல மாத்திரம் நிப்பேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். சோ ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அவன் மாம்ச சிந்தையில இருக்கிறான், அவனுக்கு மரணம் நிச்சயம், நித்திய மரணம் நிச்சயம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. 7வது வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சோ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இல்லாம இருக்கிறபடினாலே அவன் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியவே முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. அதுதான் அந்த பாயிண்ட். 8வது வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் மாட்டாங்க. 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ நாம் நீதிமானாக்கப்பட்ட போது அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறபடினாலே ஐ பிலாங் டு காட், நான் தேவனுடையவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆவியானவராலே, இந்த பரிசுத்த ஆவியினாலே அந்த பிலாங்கிங்னஸ்க்குள்ள வருகிறேன். ஐ பிலாங் டு காட். அடுத்தது 10வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. சோ அந்த பரிசுத்த, நல்ல கவனிக்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நான், என்னுடைய மாம்சம் பாவம் செய்கிறதற்கு மரித்திருக்கிறது.
ஆனால் நீதியை நிறைவேற்றும்படி அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சோ எனக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை நடப்பிக்கும்படி அல்லது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கீழ்ப்படிய செய்யும்படி எனக்குள்ளே அவர் உயிரை பெற்றவராக இருக்கிறார் என்கிற காரியம். 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சோ கடைசி நாளிலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய மாம்சங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியம், அது அடுத்த வசனத்துல பாக்குறோம். 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சோ நல்லா கவனிங்க, நாம் நீதிமானாக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த ஆவியினாலே நான் பாவமான சரீரத்தின் செய்கைகளை அழித்து கொண்டிருக்கும் வல்லமை எனக்கு கிடைக்கிறது. அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து இந்த பாவ காரியங்களை அவர் அழிக்க கிருபை செய்கிறார், அழிக்க உதவி செய்கிறார். நாங்க 5 காரியங்கள் வேகமா எவ்வளவு தூரம் பின்பற்றீங்கன்னு தெரியல. 4வது வசனத்துல என்ன பார்த்தோம்னா, இந்த நாம் நீதிமானாக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அன்றிலிருந்து நம்முடைய நடக்கை ஆவியினால் நடக்கிற நடக்கை. We walk in the spirit. Every day we walk in the spirit, not walk in the flesh. So அந்த எபிலிட்டியை கொடுக்கிறாரு. 2வது, ஆவிக்குரிய மைண்ட் செட்டை நமக்கு கொடுக்கிறார். He gives me a spiritual mindset. என்னுடைய திங்கிங் எல்லாவற்றையும் அவர் ஆவிக்குரியதாக மாற்றி விடுகிறார். 2. 3 9வது வசனத்துல அவருடைய பிலாங்கிங்னஸ் அல்லது அவருக்கு சொந்தமானவனாக என்னை மாற்றி விடுகிறார். 4வதாக 10வது வசனத்துல அந்த நீதி அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை எனக்கு அருளுகிறார். 5வது 11வது வசனத்துல அவர் என்னுடைய சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை அவர் கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பார். அதை கொஞ்சம் நம்ம சைட்லைன் பண்ணிடலாம். 13வது வசனத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததுனால நான் இந்த ஆவியானவராலே இந்த பாவக்கிரியைகளை எனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவக்கிரியைகளை அழிக்க முடியும், கொல்ல முடியும். இந்த 4-5 காரியங்கள். சோ நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிவதற்கு எனக்கு பலன் அருளுகிறார் என்கிற காரியம். ஓகே, 2வது நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் கிருபையின் ஆவியானவர் அல்லது திஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேஸ் அப்படிங்கிற காரியம். சோ இதை பார்க்கிறதுக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம். சோ இந்த வசன பகுதியை நம்ம விட்டுறலாம். ரோமர் 8வது அதிகாரம் தயவு செய்து அது பவர் பேக்ட் பேசேஜ். அதை தயவு செய்து வீட்டுல போய் அடுத்த வாரத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி மிக தெளிவாக அதை வாஸ்து பின்பற்றிட்டு வாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சின்ன வசனமானாலும் இட்ஸ் a power packed words. ஆனா இதுல வேற எங்கேயும் நம்ம போக மாட்டோம். ஒரே ஒரு காரியத்தை தான் இதுல இருந்து நீங்க பிக்கப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி வேகமாக உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். எபிரேயர் 10:29 307வது பக்கம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த
உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனத்துல நடு மையத்துல இருக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரத்துல நான் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார் என்றும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களையும் பிரீஃபா பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பேர் என்னன்னா கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். சோ நல்லா கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். that is equal to, அதை வேறு வேர்ஷன்ல சொன்னா, இன்னொரு விதத்திலே சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே நான் ரட்சிக்கப்பட்டோம். What an amazing thing. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம், நம்மில் தாமே ஜீவனற்றவர்களா இருந்தோம். But the Spirit of the living God, அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வந்து அந்த புதிய ஜீவனை அருளினார். That is equal to grace. கிருபையினாலே. ஓகே, சோ பரிசுத்த ஆவியான், the role of Holy Spirit ஒன்னு. ரெண்டாவது the role of grace. ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் he is bringing down the whole heaven, the resources of the heaven. இயேசு கிறிஸ்துவுடைய முழு ரிசோர்ஸே நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த ரோமர் 8வது அதிகாரத்துல நாம அந்த நீதிமானாக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பர்ச்சேஸ் பண்ணின அந்த முழு ரிசோர்ஸ், அது அமேசிங் ரிசோர்ஸ், அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொண்டு வருகிறார். That is grace. Amazing. அதுல நிக்கதான் தோணுது. ஆனா மூன்றாவது ஒரு எலிமெண்ட் நம்ம பார்க்கணும். மூன்றாவது அது தேவனுடைய வார்த்தை என்கிற காரியம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21 முதல் 24 வரையிலும். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் பிறந்த போது என்ன நடந்தது என்பதை தான் நம்ம வெவ்வேறு வெர்ஷன்ல வாசித்து கொண்டிருக்கிறோம். சோ இங்கேயும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூட நம்முடைய மறுபடியும் பிறந்த அந்த ப்ராசஸ சொல்றத நம்ம பார்க்க முடியும். சோ அதுல 18வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 18, அதுக்கு பிறகு 21ல இருந்து 24 கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு, அதாவது தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். That is equal to சுவிசேஷத்தினாலே ஜனிப்பித்தார். சுவிசேஷ வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அது 1 பேதுரு 1வது அதிகாரத்துல அதை நான் வாசிக்கிறோம். அந்த சுவிசேஷமே வசனம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வாசித்திருக்கிறோம். சோ நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார், அல்லது மறுபடியும் பிறக்க செய்தார், அல்லது ரட்சிப்புக்குள் வர செய்தார். சத்திய வசனம். இப்ப 21ல இருந்து வேகமாய் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனம், the word of God which was implanted in you. எப்போது நாட்டப்பட்டது? மறுபடியும் பிறந்த போது. சோ மறுபடியும் நான் பிறந்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார்.
அவர் சுவிசேஷத்தை அல்லது தேவனுடைய வசனத்தை எனக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணி இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலன் யாக்கோபு இங்கே என்ன சொல்றார்? உங்களுக்குள்ள அந்த இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை தொடர்ந்து சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். So the role of the word of God in our sanctification, அந்த வசனத்தை, இந்த வசன பகுதியை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்க வீட்டுல இருந்து வாசிச்சுட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கும் நாம அதை முடிக்க முடியாது. அதாவது இந்த நாம் நீதிமான ஆக்கப்பட்டபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே, அந்த ஆவியின் பிரமாணத்தை கொண்டு நான் நடைமுறையிலே நீதிமானாக வாழுதல் அல்லது என்னுடைய இந்த பரிசுத்தமாக்கப்படுதலிலே நான் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எப்படி நிலைநிறுத்துகிறேன் என்கிற காரியம், அதை நாம முடிக்க முடியாது. மூன்று எலிமெண்ட்ஸை பார்த்திருக்கிறோம். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். நான் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையான செயல்களை பார்த்தோம். இரண்டாவது, அவருக்கு மற்றொரு பெயர் கிருபையின் ஆவியானவர். சோ கிருபை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அல்லது கிருபைக்கு நான் ஆக்சசிபிளா மாறுகிறேன். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அல்லது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள் எனக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. சோ 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 4வது காரியத்துக்கு நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். 4, 5, 6 என்று இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த வாரத்துல நம்ம தொடருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்வோம். இந்த காரியங்களை தொடர்ந்து நாம் சிந்தனை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. What an amazing salvation that you and I experience. அருமையானுள்ளே, கடந்த வாரத்துல நான் நினைக்கிறேன், இந்த நாம் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு என்பது ஒரு கலிடோஸ்கோப் மாதிரி. அந்த கலிடோஸ்கோப்ல அதை ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம திருப்ப இட் லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல், சோ அமேசிங். சோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த அந்த காரியம், சிலுவையிலே அவர் என்னை நீதிமான் ஆக்கப்படும்படியாய் அவர் செலுத்தின அந்த விலைக்கிரயம், அதை நான் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு நாள் பார்த்தாலும் இட் இஸ் சோ அமேசிங் அண்ட் சோ பியூட்டிஃபுல். அதை அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியல அருமையானே. ஆனா கொஞ்சம் பேராகிய நமக்கு இந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படி, இந்த கிறிஸ்துவை பியூட்டிஃபுல்லா குளோரியஸா நம்ம பார்க்கும்படி நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்து இந்த மகிமையான காட்சியை பார்க்க செய்தாரே. வாட் an amazing God we have. சோ இந்த காரியத்தை அவர் செய்யும் போது என்னுடைய கீழ்ப்படியாமை, 30 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு, என்னுடைய அன்று வரையிலும் உள்ள என்னுடைய கீழ்ப்படியாமையும் அதற்கு பின்பும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், அந்த கீழ்ப்படியாமையும் எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார். 2வது, என்மேல் வர வேண்டிய அந்த நித்திய சாபம் என்கிற அந்த நித்திய நரக ஆக்கினையை அவர் தன்மேல் பெற்றுக்கொண்டார். இந்த 2 அடிப்படையிலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். What an amazing grace, what an amazing opportunity. இந்த நாளிலும் let us come still more closer to the cross. இந்த சிலுவைக்கு அருகாமையில கொஞ்சம் கூட வந்து, Lord we thank you என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்காக, இந்த கிரயத்துக்காக என்னால, this is an incomprehensible cost price. இந்த கிரயமானது, எனக்காக செலுத்தப்பட்டிருக்கிற இந்த கிரயத்தை என்னால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, என்னுடைய மனதுல காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. Lord, help me this evening to come still more closer. இன்னும் என்னுடைய இருதயத்தின் கண்களை கொஞ்சம் விரிவாய் திறந்து இதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண எனக்கு உதவி செய்யும். so that இந்த பைபிள் ஸ்டடி முடியும் போது நான்
மீனிங்ஃபுல்லா உமக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்யும். Shall we thank God? And நம்ம செய்கிறபடி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். அதன் பின்பு we'll try to spend some time in discussion.